உங்களுக்கு எப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நாம பரவால்ல நல்ல மியூசிக் டைரக்டரா இருக்கோம் அப்படின்ட்டு? அது ஏறிக்கிட்டே இருக்கு சார். அந்த கான்ஃபிடென்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. உங்கள மாரி ஒருத்தர். நீங்க சினிமால பலத பார்த்துருக்கீங்க. என்னைய கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றதுங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் சார். ஏன்னா, இது ஏதோ யாருமே கிடைக்காம நீங்க என்னையெல்லாம் கூப்பிட்டுருக்கல. சரி ஓகே. இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஓகே. இதே இன்டர்வியூல நானும் பார்த்துருக்கேன் சார். என்னுடைய பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு நீங்க பேசினத நானும் பார்த்துருக்கேன். நீங்க இன்னைக்கு தான் என்ன பார்க்குறீங்க நேர்ல. நம்ம 2 பேரும் இன்னைக்கு தான் பார்க்குறோம். ஆமா. ஸோ, அப்ப என்னுடைய இசை பேசுது. அப்ப ஒருத்தங்க என்ன பத்தி பேசுறாங்கங்கும்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஓகே. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். தப்பு பண்றோங்கிறத கூட ஓகே சார். நம்ம ஏதோ பண்றோம். ஸோ, நம்மள வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம என்னன்னா, ஒண்ணு இத தக்க வைக்கிறதுக்கான ஒரு போராட்டம். இன்னும் நல்லா ஆகணுங்கிறது மிகப்பெரிய வந்து சார். அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கு சார். அப்புறம் என்னைக்குமே நம்ம வந்து ஜெனியூனா ஏதோ மேடைக்காகவோ, இல்ல வந்து ஃபேக்கா இருக்கணும்னு அவசியமே கிடையாது சார் நம்ம. நம்ம வந்து எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரீசன்னா சார், இப்ப ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன் சார். மிரண்டுட்டேன். ம். சூப்பர். ஒரு மனிதனால இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு இருக்கு சார். ம். ஆக்சுவலி ஒரு ஆக்டர விட சார் அவரு ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதன் ஆமா. சார். அந்த மாரி சார் நம்ம என்னன்னா, நல்ல மனிதரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஒருத்தவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் நம்ம. கான்ஃபிடென்ட் இருக்குல்ல சார். அவரு எங்கேருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியும். ஸோ திறமையுமே அவர் என்ன சார் வந்து வந்து வளர்த்துக்கிட்டவர் தானே. நான் எப்பயுமே சார் ஒரு வருஷத்துக்கு பின்னால பார்ப்பேன். அந்த வருஷத்த விட இந்த வருஷம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்ப இன்னும் நல்லா இருக்கும் அடுத்த வருஷம். போட்டி அதிகம் சார் பயங்கரமா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல ம். சார். முதல்ல இந்த போட்டியில இப்ப எடுத்துக்கிட்ட அந்த பேர் இருக்குல்ல சார். இவர் நல்லா பேக்கிரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவாருன்னு கூட வச்சுக்கிறோமே. அத வந்து தக்க வைக்கிறது இருக்குல்ல சார். அது மிகப்பெரிய போராட்டம்.